Hello friends, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா டபுள் கலர் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைப்பிங் ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாத்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நான் சில்க் த்ரெட்டு தான் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இந்த பைப்பிங் ரோப் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே சென்டரில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். அதாவது ஒயிட் பார்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லுமே இதில் வந்து மறைச்சிடணும், நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அந்த ஒயிட் பார்ட் தெரிஞ்சுது, அந்த பைப்பிங் ரோப்போட அந்த ஒயிட் தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். எப்படி லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடுறோமோ அந்த மாதிரி இதில் வந்து போட்டுக்கலாம். லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் லோட் எப்படி போடுறது, எம்போஸ்டு லோட் எப்படி போடுறது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் பார்ட் ஃபுல்லுமே இந்த பக்கம் வந்து நம்ம மறைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒயிட் பார்ட் வந்து இந்த பைப்பிங் ரோப்போட ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற வந்து ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த பைப்பிங் ரோப்பை ஒட்டே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த லாக் போடுறது பாருங்கள், இப்படி மேல், அதாவது லெஃப்ட் சைடு வரும்போது அந்த லாக் வந்து நான் மேலே போடுறேன். அண்ட் கீழே இந்த பக்கம் ரைட் சைடு வரும்போது லாக் வந்து இங்கே கீழே இப்படி பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் வந்து இப்படி கீழே இறக்கி போடுறேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த லைன்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக வரும். நம்ம போடுற லைன்ஸில் ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த கலர் த்ரெட் வந்து இப்போ நாட் போட்டுறேன். ஸோ அடுத்த கலர் த்ரெட்டு வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த ஸ்டிச் பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு வரும். பட் ஆனால் நம்ம வந்து கீழே வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலன்னா இப்படி தான் வரும். ஸோ கீழே அதை பிடிச்சி அந்த த்ரெட்டை பார்த்து இழுத்திங்கன்னா அது கீழே வந்துடும்.
இப்போ வந்து என்ன பண்ணணும், எல்லோ கலர் த்ரெட் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து க்ரீன் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டபுள் கலரையே வந்து டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை மாற்றி மாற்றி நம்ம போடலாம். அந்த மாதிரி லோட் பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக எல்லோ கலர் த்ரெட்டை வந்து இழுத்து விட்டுட்டு அடுத்தது வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து நம்ம அடியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் கலர் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ க்ரீன் கலர் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து எல்லோ கலரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக் நெக் டிசைனில் வந்து லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்போது அது அதோட அவுட்லுக், அந்த டிசைனோட அவுட்லுக்கே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம பீகாக்கு வந்து பாடி போர்ஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் லோட்டஸ் யூஸ் பண்ணலாம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து நம்ம ஒரு சிம்பிளான டிசைனாக நம்ம பேக் நெக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இது வந்து தெரியாத அளவுக்கு கீழேயும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அழகான டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.